வணக்கங்க. நாளைக்கு ஆடி கிருத்திகை, அதாவது 20/7/2025 ஆடி கிருத்திகை. கிருத்திகை அப்படின்னாலே நம்ம முருகனை ரொம்ப ஒரு போற்றி வணங்கி உளதார அன்போடு நம்ம முருகனை வீட்டில் கூப்பிடுவோம். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்து நம்ம சொல்லுவோம். நீங்கள் நாளைக்கு ஆடி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாங்க. ஏதாவது ஒரு பால் பாயசம், கல்கண்டு நெய்வேத்தியம், வெற்றிலை பாக்கு நெய்வேத்தியம் வைத்து முருகன் படத்தை அலங்காரம் செய்து நல்ல சந்தன குங்குமம் இட்டு வெற்றிலை பாக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி இந்த ஒரு 4 வரியை மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய கவலைகள் பறந்து போய்விடும். அந்த 4 வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த 4 வரிகள் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை போக்கக்கூடியது. முருகனுக்கு பிடித்த பாடல், முருகனுக்கு பிடித்த வரிகள். இதை நீங்கள் சொல்லும் போது உங்கள் வீட்டில் உள்ள கஷ்டமும் சரி, உங்கள் மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாமே தீரும். இந்த 4 வரிகளில் எத்தனையோ பேர் காலையில் ஆஃபீஸ் போவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க வேலையாக இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த 4 வரியை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. சஷ்டியாக இருந்தாலும் கிருத்திகையாக இருந்தாலும் இந்த 4 வரியை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். மனதார உட்காந்து சாமி ரூம்லேயும் சரி, இல்லை நீங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருந்தாலும் சரி, மனதிற்குள்ளேயே இந்த 4 வரிகளை நீங்கள் திரும்ப 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 சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறது தான் இந்த 4 வரிகள். இதை நீங்கள் சொல்லி பழகுங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் யாமிருக்க பயமேன் அப்படின்னு முருகன் சொன்ன மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகி நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.